இன்று இந்த தேசம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை என்னை விட உங்கள் அனைவருக்கும் மிக நன்றாக தெரியும். ஆனாலும் கூட என்னை போன்ற இளைஞர்களையும் இந்த முச்சதிகார தமிழ்நாடு முதன்மை தேவை என்கின்ற இந்த பரப்பல் பயணத்துடைய நோக்கத்தை உங்கள் மத்தியிலே எடுத்து வைப்பதற்காக தமிழக மக்கள் முன்னணியுடைய மகத்தான தலைவர் இன்றைக்கு வந்தவன் போனவெல்லாம் ஈழ தேசத்தை பற்றி பேசிக் கொண்டு கிடைக்கின்ற இந்த சூழலில் தமிழீழ தேச மண்ணின் மீட்புக்காக தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய படைகட்டி போர் நடத்திய மகத்தான தலைவன் கலியபெருமாள் அவர்களோடும் தமிழ்நாடு விடுதலைக்காக போராடிய தமிழரசன் அவர்களோடும் இன்னும் பல போராளிகளோடும் நெருங்கிய தொடர்பில் இருந்து தமிழ் மண்ணின் மீட்புக்காக அறம் ஆடிய மகத்தான தமிழ்தேச தந்தை ஐயா பாவலோருவின் புகழ்வராக பிறந்து இந்த மண்ணின் மீட்புக்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு இந்த நிமிடம் வரை இந்த தேசத்தின் விடுதலைக்காகவே உழைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த மாமனிதன் பொறியியல் அவர்கள் எங்களை உங்கள் மத்தியில் இந்த கொள்கைகளை விளக்கி சொல்வதற்காக அனுப்பியிருக்கின்றார்கள். என் அன்பான உறவுகளே, இன்றைக்கு இந்த தேசம் எதனைக்கு நகர்த்தப்பட்டுக் கொண்டிருப்பது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு மரத்திலே நம்முடைய கடந்த காலங்களை எல்லாம் மீண்டும் நினைவுபடுத்துகின்ற வகையில் ஒரு கும்பல் இப்பொழுது பெரியதாக கிளம்பி பனை ஏறுவோம் பண்பாட்டை மீட்போம் என்றும் ஆடுபாடுகளை வைத்து நம்முடைய கடந்த கால வளமையை பாதுகாப்போம் என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களுக்கு எதிராக தங்களை மறிந்து வெட்டிக் கொண்டிருக்கிறது. அவர்களை ஒருபுறம் இங்கு ஏவி விட்டுக் கொண்டிருக்கின்ற மல்லாதிக்கம் மறுபுறத்திலே திரைத்துறையில் இருந்து ஒருவரை இறக்கியிருக்கிறது. அவர்கள் இதுவரையிலும் மாலை 6 மணிக்கு பிறகாக எந்த கூட்டத்திலும் பேசியதும் இல்லை, வெளியே வருவதும் இல்லை. அங்கே சென்னையிலே தற்போது கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த அந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தில் பல்வேறு இன்னல்களை அந்த மக்கள் சந்தித்த வேலையிலும் கூட அந்த தலைவர் தன்னையார் தன்னுடைய இருப்பிடத்திற்கு அந்த மக்களை வரவழைத்து பார்த்து பேசியிருக்கின்றார். இப்படி பழைய பண்ணையாதிக்கத்தை ஒருபுறம் இங்கே நிலைநாட்டுவதற்கு முயற்சியும், ஒருபுறம் நம்மை மீண்டும் கற்காலத்தை நோக்கி தள்ளுகின்ற ஒரு முயற்சியையும் இந்திய ஒன்றிய மல்லாதிக்க அரசுடைய அதிகார பீடத்தில் இருக்கின்ற RSS பணியார் கும்பல் மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த சூழலில் தான் தமிழ்நாடு அரசு 8 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேல் பேரவர்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மக்களுக்கான அதிகார பீடத்தை இந்த தமிழகத்தில் இருக்கின்ற அரசுக்கு வழங்கியிருக்கின்றோம். இருக்கின்ற முதல்வருக்கு வழங்கியிருக்கின்றோம். இது இருக்கின்ற 234 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். இந்த சட்டமன்றம் அந்த உறுப்பினர்கள் அந்த சட்டமன்றத்தில் கூடி இயற்றுகின்ற ஒரு சட்டத்தை அது இன்று தானாக நடைமுறைப்படுத்த முடியாது. காரணம் என்று சொன்னால் இந்திய மல்லாதிக்க ஒன்றிய அரசு தன்னுடைய கண்காணியை இங்கு நிலையாக்கி வைத்திருக்கின்றது. ஆளுநர் என்கின்ற பெயரிலே ஒரு கண்காணி இங்கே அமர்ந்து கொண்டு 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கின்ற இந்த அரசு திட்டமிடுகின்ற எந்த திட்டத்தையும், இந்த அமைச்சரவை நிறைவேற்றுகின்ற எந்த சட்டத்தையும் ஒப்புக்கொள்ள மறுத்து நிற்கிறது. இதை ஒன்றிய பெருந்தேசத்தில் பல்வேறு மொழி பேசுகின்ற தேசிய இடங்கள் இருக்கின்றன, மாநிலங்கள் இருக்கின்றன. அந்த மாநிலங்கள் எல்லாவற்றையும் விட தமிழகத்தில் தான் அதிகமான சுங்கச்சாவடிகளை அமைத்து நம்முடைய வாகன ஓட்டிகளிடமிருந்து மட்டுமல்ல, நம்மை போன்ற அப்பாவி மக்களிடமும் ஒன்றிய மல்லாதிக்க அரசு வரியை வசூல் செய்து கொண்டிருக்கின்றது.
வெள்ளையருக்கு எதிராக வருவதாக இயக்கம் எடுத்த இளம் தமிழிடம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தவன் திருப்பூர் குமரி. குண்டாந்தடி அடி வாங்கி மண்டையை உடைந்தவர்களும் கூட இந்த இந்திய பெருந்தேசத்தினுடைய அந்த தேசிய பெரிய தூள் விழாமல் பாதுகாத்து நின்றவரிடம் இன்றைக்கு சுங்கச்சாவடிகளிலே கைப்பற்றி இருக்க வேண்டிய ஒரு அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த தேசத்தின் விடுதலைக்காக வெள்ளையர்களுடைய தேசத்தை மீட்பதற்காக மற்ற எல்லா மாநிலங்களையும் விட அதிகமாக உயிரிழப்பை கொடுத்தது இந்த தமிழ்நாடு. ஆனால் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டின் உரிமைகள் அத்துணை இவர்கள் ஒவ்வொரு உரிமைகளையும் ஒன்றிய அரசு தன்னகத்தை பறித்து வைத்துக் கொண்டது. தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் தான் இந்த உச்சதிகாரமே இந்த நாட்டுக்கு முதன்மை தேவை என்பதை இந்த நடிகர்களையும் இயக்குநர்களையும் பல்வேறு அரசியல் சூழல்களை சார்ந்தவர்களையும் கடந்து இன்று வெகு மக்களை அறிவிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த தமிழ்நாடு ஒரு தண்ணீரை வழங்க தமிழ்நாடு, அந்த தமிழ்நாட்டை மீண்டும் நாம் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கான ஒரு முழுமையான அதிகாரம் கொண்ட ஒரு தமிழ்நாடு தேவை என்கின்ற அடிப்படையில் தான் தமிழ் தேசத்தினுடைய விடுதலை களத்தில் முன்னின்றிருக்கின்ற ஐயா புனிதன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் ஒருங்கிணைந்து இந்த பரப்பல் பயணத்தை இங்கே முன்னெடுத்திருக்கின்றார்கள். இந்த பரப்பல் பயணம் என்பது ஏதோ பொழுதுபோக்கிற்காக அல்லது இங்கே வாக்கு கொடுக்கின்ற அரசியல் கட்சிகளை கொண்டு ஒரு குறிப்பிட்டதற்காக அல்ல, இது இந்த தேசத்தின் விடுதலை வீழ்ச்சிக்காக, இந்த மக்களில் இருக்கின்ற சாதிய பதவாதங்களை பிடித்து எறிவதற்காக நாளை தன்னிறைவு கொண்ட ஒரு தமிழ்நாட்டு விடுதலையில் இந்த மக்களின் அடுத்த தலைமுறை தலைமுறை நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைவர்கள் இன்றைக்கு இது போன்ற பரப்பு பயணங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பான உறவுகளை, கல்வி உரிமை இல்லை, வழிபாட்டு உரிமை இல்லை, வழிபாட்டிலும் தாய்மொழியிலே வழிபட முடியாது. உங்களுடைய வழக்கு மன்றத்திலே நீ ஒன்றே முறையில் பேச முடியாது. விளக்காக வாதாடுகின்ற அந்த வழக்கறிஞர் உங்களுடைய முறையில் நீதியை கேட்கின்ற அந்த நீதியை பெற்றுத் தருவதற்கு அந்த வழக்கறிஞராலும் கூட உன்னுடைய தாய்மொழியில் பேச முடியாது. உன்னுடைய கல்வி உரிமை உன்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டிருக்கு. உன்னுடைய போக்குவரத்து உரிமை சுங்கச்சாவடி பெயரில் பறிக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய உணவுக்கான உரிமை ஜிஎஸ்டி என்கிற பெயரில் பறிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளைக்காரன் காலத்தை விட இந்த கொள்ளைக்காரர்களின் காலம் மிக மோசமாக இந்த தேசத்தின் மீது வரிகளை விதித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த தேசத்தின் பிள்ளைகள் படித்து மிக மோசமாக பின்தங்கிய நிலையில் இருந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பிள்ளைகள் இன்றைக்கு மருத்துவர்களாக பல்வேறு நிலைகளில் உயர்ந்திருப்பதை கண்டு இந்த இந்திய வல்லாதிக்க அரசின் பார்ப்பனிய அரசு மிக மோசமான சில திட்டங்களை இங்கே முன்வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய படியாகத்தான் நீட்டு என்கின்ற தேர்வு இங்கு நீட்டிக் கொண்டு நிற்கிறது இந்த ஒன்றிய வல்லாதிக்க அரசு. அதை இவற்றுக்கெல்லாம் எதிராக களத்தில் இன்று போராட வேண்டிய தமிழகம் இங்கு நடிகர்களின் பின்னாலும் கூட்டாளிகளின் பின்னாலும் அவர்கள் சொல்வது வேலை வாக்கு என்று சொல்லி 60 ஆண்டு காலம் இந்த மண்ணை பற்றி சிந்திக்காத ஒருவன் நாளை இனி வாக்களித்து அவரை அந்த நேரத்தில் அமர்த்தியவன் உன்னை பற்றி எப்படியும் சிந்திப்பான். அவருக்கு உள்ள வாழ்க்கையில் தெரியுமா, உள்ள நல்லது தெரியுமா, உன்னை பற்றி ஏதாவது அவருக்கு தெரிந்திருக்க வேண்டிய சூழல் வந்திருக்கிறதா? இதுவரை அந்த நடிகர்களும் கூட்டாளிகளும் அவர்களை இயக்கிக் கொண்டிருக்கின்ற இயக்குநர்களும் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த அல்லது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த அல்லது இங்க இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை பற்றி எந்தைக்காவது ஒரு நாள் சித்தித்தல் உண்டா? என் அன்பு உறவுகளை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த வகையில இன்று இன்னும் பல தலைவர்கள் பேச வேண்டிய சூழல் இருப்பதனால் இந்த தமிழ் தேச விடுதலை உரிமை அரசியல் என்பது இங்கு வெறுமனே நாம் வாக்களித்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பது அல்ல, அல்லது இங்கு ஒரு முதலமைச்சர் உருவாக்குவது அல்ல, இங்கு ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய பிரதிநிதியாக ஒருவர் வெற்றி பெற்று செல்வது அல்ல. முக்கிய அதிகாரம் கொண்ட ஒரு தமிழ்நாடுதான் இந்த தேசத்துக்கான இந்த மக்களுக்கான இப்போதைய தேவை என்பதை
இது போன்ற பரப்பல் பயணங்கள் மூலமாக நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களை பணிநடத்திக் கொண்டிருக்கின்ற தோழர் தொழில்நுட்ப தலைவர் அத்தனை பேர்களுக்கும் என்னை இந்த பொது சபையில் ஒரு இளைஞனாக அங்கீகரித்து இந்த வாய்ப்பு வழங்கிய தமிழக மக்கள் முன்னணி பெரும் தலைவர்களுக்கு இத்தனை நேரம் என்னுடைய இந்த வார்த்தைகளை செவிமடுத்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற என் உயிரின் மேலான என் அன்பு சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. வெள்ளத்தின் இந்த பரப்பல் பயணம் செல்லத்தின் நாளைய தலைமுறை. நன்றி.